அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் மகா சிவராத்திரி விழாவினை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தி அன்று வரும் சிவராத்திரியை நாம் மகா சிவராத்திரியாக தொன்று தொட்டு வழிபட்டு வருவது வழக்கம். மகா சிவராத்திரியின் போது சிவ ஆலயங்களில் 4 கால பூஜை நடைபெறுகின்றது. அனைத்து சிவ ஆலயங்களிலும் திரளான பக்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அந்த மகா சிவராத்திரி தினத்தின் இரவில் 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றது. முதலாம் கால பூஜையானது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதாகவும், 2ஆம் கால பூஜையில் மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபாடு செய்வதாகவும், 3ஆம் கால பூஜையானது அம்பிகை அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதாகவும், 4ஆம் கால பூஜையின் போது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபாடு செய்வதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த 3ஆம் கால பூஜையானது லிங்கோத்பவ காலம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக மகா சிவராத்திரியின் போது விரதம் இருந்து கண் விழித்து வழிபாடு செய்பவர்கள் இந்த 3ஆம் கால லிங்கோத்பவ காலத்தில் சிவபுராணம் படிப்பது, திருவாசகம் போன்ற சிவபுராணங்களை படித்து பாராயணம் செய்வது நற்பலன்களை அள்ளித்தரும். இந்த மகா சிவராத்திரி என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் சிவபெருமான் உலக உயிர்களை படைப்பதும், படைத்த உயிர்களை காப்பதும், காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் மகா சிவராத்திரியின் போது கண் விழித்து சிவ பூஜை செய்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுகின்றது. முன்பொரு காலத்தில் வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு செல்ல வெகு நேரம் அலைந்தும் வேட்டையாட ஒரு விலங்கு கூட அவனுக்கு அகப்படவில்லை. அன்றைய பொழுதும் நன்றாக இருட்டிவிட்டது. அச்சமயம் புலி ஒன்று அங்கே வந்துவிடவே அதைக் கண்டு பயந்த வேடனானவன் அங்கிருந்த ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அந்த புலியானது மரத்தை சுற்றி வந்து கொண்டே இருந்தது. வேடன் நினைத்தான், தான் கண்ணயர்ந்து உறங்கி விட்டால், உறக்கத்தில் கீழே விழுந்து விட்டால் புலிக்கு இரையாகிவிடக்கூடும் என்று பயந்த வேடன் அன்றைய இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் கண் விழித்து கொண்டே அந்த வில்வ மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அச்சமயம் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த இலைகள் அனைத்துமே மரத்தின் அடியில் இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருந்தன. மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி என்பதால் இரவு முழுவதும் சிவபெருமானை கண் விழித்து பூஜை செய்த பலனை தன்னை அறியாமலேயே அந்த வேடன் அடைந்து விட்டான். நற்பலனையும் பெற்றுவிட்டான். அதன் காரணமாக அந்த வேடனுக்கு நல் முக்தியை அளித்து சிவபெருமான் அருள் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த மகா சிவராத்திரியின் சிறப்பு என்னவென்றால், ஒரு காலத்தில் மகா பிரளயம் ஏற்படவே அனைத்து ஜீவராசிகளும் ஸ்தம்பித்தது, சிவபெருமானிடம் ஒடுங்கிக் கொண்டது. உயிர்களை மறுபடியும் பிறப்பித்து இயக்குவதற்காக அன்னை பார்வதி தேவி ஆகம விதிப்படி சிவனை நினைத்து தவம் செய்கின்றாள். அந்த தவத்தின் காரணமாக சிவபெருமான் உலக உயிர்களை படைத்தார் என்று கூறுகின்றது. அப்படி படைத்த தினமே மகா சிவராத்திரி என்று கருதப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியின் போது வழிபட்டு சிவபெருமானை துதித்தால் சர்வ மங்களமும் உண்டாகி நல் முக்தியும் கிடைக்கும் என்பது புராணங்கள் கூறும் கருத்து. இந்த மகா சிவராத்திரியின் இரவானது புண்ணிய இரவு என்று போற்றப்படுகிறது. அந்த நாள் சிவபெருமான் இறை அருளை நமக்கு அள்ளித்தரும் இரவு. திருமூலர் திருமந்திரம் பாடியதும்
கண்ணப்ப நாயனார் தன் கண்களை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்ததும் இந்த சிவராத்திரி தினத்தன்றுதான். மேலும் அன்னை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தன்னுள் சரிபாதியாக அளித்ததும் இந்த மகா சிவராத்திரியின் தினத்தில்தான் என்று சொல்லப்படுகின்றது. சிவபெருமான் மார்க்கண்டேயனை காப்பாற்றியதும் மேலும் பகீரதனுக்கு இறங்கி கங்கையை வரவழைத்ததும் இந்த மகா சிவராத்திரியின் போதுதான். அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அளிக்கப்பட்டதும் இந்த மகா சிவராத்திரி தினத்தன்றுதான். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியின் போது பக்தர்களாகிய நாம் விரதமிருந்து ஓம் நமசிவாய எனும் திரு மந்திரத்தினை உச்சரித்து நற்பலன்களை பெற்றுக்கொள்வோமாக. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவ் அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைநம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஓம் நமசிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.